அக்காப்பா இந்த மழைக்கு அப்படியே சரிஞ்சிருச்சு துளசி. 2 செடி இருக்குது, 2 தொட்டி வச்சுருக்கிறேன். அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் வச்சு கட் பண்ணி இன்றைக்கி சாமிக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். நம்ம ஆஞ்சநேயருக்கும் போடலாம், அப்புறமா பெருமாளுக்கும் போடலாம். இன்றைக்கி ஃப்ரைடே. 2 செடி வச்சுருக்கிறேன். அப்படியே இந்த மழைக்கு காற்றுல அப்படியே சரிஞ்சிருக்கு பாருங்கள். இது பக்கத்தில் அப்படியே மணி பிளான்ட்டு இப்போ தான் வச்சேன், கொஞ்சம் வந்துட்டுருக்கு. கறிவேப்பிலை வச்சேன், வரவே இல்லை. புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன், வந்துட்டுருக்கு. இதில் கொஞ்சம் விதை போட்டிருக்கிறேன், இனிமேல் தான் வரும். அதனால் இன்றைக்கி வந்து இதை கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு மாலையாக்க கட்டிடுவேன். கட்டிட்டு சாமி கொடுத்துடலாம். இது துளசியை மலையில் கீழே விழுந்ததை எடுத்து நம்மளுக்கு போட மனசு வரல. அக்கா துளசியெல்லாம் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், இந்த அளவு கட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இதை மாலையாக கட்டிக்கலாம். வேஸ்ட்டாக கட் பண்ணி கீழே போடாமல் மாலையாக கட்டிக்கலாம். இது பாருங்கள், ஏதோ ஒரு துளசி செடி இருக்குது. அப்போ 2 செடியை வச்சு என்ன பண்ணுறதுன்னா, அக்கா அந்த செடியில் உள்ளதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி நம்ம பெருமாளுக்கோ ஆஞ்சநேயருக்கு, அப்படி இல்லைன்னா இது விஷ்ணு இருந்தாலும் போட்டுக்கலாம். அந்த செடி கட் பண்ண பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். போதும், ரொம்ப மொட்டையாக கட் பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான். இதை அக்கா கட்டிட்டு காமிக்கிறேன். எப்படினாலும் மழையில் சரிஞ்சு போயிரும்பா. அதனால் நம்ம இந்த மாதிரி எடுத்து சாமிக்கு யூஸ் பண்ணிடலாம். 2 செடி வச்சுருக்கனால 2 தொட்டி வச்சுருக்கிறேன். அக்கா என்ன பண்ணுறது தெரில. இப்போ நல்லா இதை அழகாக இந்த நீட்டாக இருக்கிற அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கட்டிடுவேன். அவ்வளோதான், அக்கா கட்டிட்டேன் பாருங்கள். எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன், தெரியுதா? இந்த ஹைட்டு வந்திருக்கு. இது சின்ன ஆஞ்சநேயர். அக்கா போகிற அம்மன் புவனேஸ்வரி அம்மன் கோயிலில் ஆஞ்சநேயர் குட்டியாக தான் இருக்கார். அவர் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ வந்திருக்கு. இந்த நூலையும் ஜாயின் பண்ணோம்னா மாலை மாதிரி ஆயிடும். இந்த இருக்குல்ல, இந்த நூலையும் ஜாயின் பண்ணோம்னா மாலை ஆயிடும். இப்படி மாலை மாதிரி நம்ம முடிச்சு போட்டு மாலை மாதிரியே கொண்டு போயிடலாம். எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும், நம்மளும் திருப்தியாகவும் இருக்கும். மலையில் சரிஞ்சிட்டு அது வேஸ்ட்டாக துளசி போகிறதுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நம்ம துளசி மாலை கொண்டு போட்டால் ரொம்ப ரொம்ப ஆண்டாள் இருந்தால் போட்டால் இதை விட விசேஷம். இந்த மாதிரி நம்ம மனசே வரல, செடி சரிஞ்சிட்டு அது வேஸ்ட்டானால் மனசு வரல. அதனால தான் அக்கா இந்த மாதிரி இது பண்ணிட்டேன். இது இப்படி மாலையாக அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருக்குல்ல. மாலையாக எடுத்து அன்றைக்கி ஆண்டாள் இருக்கிற கோயில் போனாலும் ஆண்டாளுக்கும் கொடுத்துடலாம். தேங்க்யூ. நீங்களும் துளசி செடி வச்சுருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்து கீழே சரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கட் பண்ணலாம். அப்புறம் நல்லா துளுத்துரும் நம்மளுக்கு. கட் பண்ணி இந்த மாதிரி மாலையாக கட்டி கொண்டு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.